ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட்டும் இன்னும் வந்திருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாம். புரட்டாசி மாதம் தரிசனத்துக்கு கூட்டம் அதிகமா இருக்குமா, பிரம்மோற்சவ நாட்கள் கூட்டம் அதிகமா இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய தரிசன அப்டேட்ல 19ஆம் தேதி நேத்து நேரடி இலவச தரிசனத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 மணி நேரம் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டம் நேரடி இலவச தரிசனத்துல நார்மலா இருக்கு அப்படின்றதுதான் ஸ்டேட்டஸ். 2 மணி நேரம் அப்படின்றத அப்டேட் பண்ணியிருக்காங்க. ப்ரெசன்ட் லைன்லேயே தான் அனுப்புற மாதிரி இருக்கு. கம்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 2 கம்பார்ட்மெண்ட் தான் ஃபில் ஆயிருக்கு. நேத்து 67,267 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ல காலையில ஸ்லாட்ல போனீங்கன்னா 1ல இருந்து 2 மணி நேரமும், மத்தியான ஸ்லாட்டா இருந்தா 3ல இருந்து 5 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். இதுவே 300 ரூபா தரிசனமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2:30ல இருந்து 3:30 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துடலாம். க்ரௌடு ஆவரேஜ் தான் அங்க இருக்கு. ஒன்றும் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகல. பட் சனிக்கிழமை அந்த நாட்கள்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா 22ஆம் தேதி கருட சேவை இருக்கு. அதற்கு வரக்கூடிய பக்தர்கள் அடுத்தடுத்த தரிசனம் பார்க்கும்போது உங்களுக்கு டைமிங் அதிகமாகும். அந்த மாதிரி டைம்ல தர்ஷனுக்கு டிக்கெட் இல்லாம போகக்கூடியவங்க பிரசண்டா இருக்க சிச்சுவேஷனும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு தர்ஷன் போற மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதுதான் ரொம்ப பெஸ்டா இருக்கும். இதுதான் இன்னைக்கான தரிசனத்துக்கான அப்டேட்டா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, திருப்பதி மலைப்பாதையில திரும்பியும் இன்னொரு சிறுத்தை குண்ட சிக்கி இருக்கிறதா நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. அதனால அலிப்பிரி நடைபாதை வழியா போகக்கூடிய பக்தர்கள் ரொம்ப சேஃபா போறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரெகுலரா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மத்தியானம் 2 மணிக்கு மேல 12 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இதே பெரியவங்க போறீங்க அப்படின்னா நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். எப்படி போனாலும் சேஃபா போறது பெஸ்ட். திரும்பியும் சிறுத்தை நடமாட்டம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்னைக்கு எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் 10 மணிக்கு க்ளோஸ் ஆயிருச்சு. 12 மணிக்கு லைவா அஃபிஷியல் வெப்சைட்ல நமக்கு டிப் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டைம் புதுசா ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எந்தெந்த சேவாவுக்கு எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பரை அப்டேட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் மாசத்துக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் ரிசீட் ஃபார் த டிசம்பர் மந்த்ல ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவால சேவா டைப் கொடுத்துட்டு எவ்வளவு பேர் ஒவ்வொரு சேவாவுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோமால சேவா பொறுத்த வரைக்கும் 1,87,430 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அர்ச்சனா சேவாவுக்கு 1,85,087 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கதாகவும், அஷ்டதலபாத பத்மாராதனாவுக்கு 1,79,194 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. கோட்டாவை விட எவ்வளவு அதிகமா இருக்குன்றது நம்ம இதுல பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி சுப்ரபாத சேவாவை பொறுத்த வரைக்கும் 2,02,219 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறதா அபிஷியலா கொடுத்துருக்காங்க. 12 மணிக்கு உங்களுக்கு இதுல லைவா டிப் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்க டிப் பாக்குறதுனா பார்க்கலாம். இன்னும் ஒரு 11 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இதுல உங்களுக்கு லைவா டிப் கண்டக்ட் ஆயிரும். ஒரு 12, 12:15, 12:20க்குள்ள உங்களுக்கான அப்டேட் கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னு. அப்படி இல்லைன்னா இந்த வெப்சைட்ல லாகின் பண்ணிட்டு உங்களோட புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இதுல நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் இருக்கும். பேமெண்ட் ஆப்ஷனும் இதுல தான் பண்ற மாதிரி இருக்கும். என்ன சேவாவுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்களோ அந்த டீடைல்ஸ் இருக்கும். செலக்ட் ஆகல அப்படின்னா நாட் செலக்டட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த டைம் நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு பிரம்மோற்சவத்தோட 3வது நாள் காலையில சிம்ம வாகன சேவை நடந்து முடிஞ்சிருச்சு. ஈவினிங் 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் முத்தாலான வாகன சேவை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தர்ஷன் போயிருந்தீங்கன்னா எல்லாமே நார்மலா தாங்க இருக்கு. இதுக்கு அடுத்தது நாளையில இருந்து நமக்கு புக்கிங்ஸ் ரெகுலரா இருக்கும். யார் யாருக்கு என்ன டிக்கெட் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு உங்களுக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட், கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா இதெல்லாம் ஓப்பன் ஆகும். டிசம்பர் மாசத்துல நமக்கு 23ஆம் தேதியில இருந்து வைகுண்ட துவார தரிசனம் வரனால அந்த நாட்கள்ல ஏகாந்தமா தான் நடக்கும். இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் ஓபன் பண்ண மாட்டாங்க. மீதி நாட்களுக்கு எல்லாம் அவைலபிள் இருக்கும். 23ஆம் தேதியில இருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் வைகுண்ட துவார தரிசனம் இருக்கும். அந்த நாட்கள்ல உங்களுக்கு ஓபன் ஆகாது. அதே மாதிரி ஆன்லைன் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனும் நமக்கு இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு ஓபன் பண்ணுவாங்களா என்ன அப்படின்றது நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு டிக்கெட் ஓபன் ஆகும் போதுதான் தெரியும். அதுக்கு அடுத்த புக்கிங் 23ஆம் தேதி அங்க பிரதர்ஷனம். அதுக்கு அடுத்து 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல வரக்கூடிய டொனேஷனுக்கான டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் டிக்கெட் 23ஆம் தேதி ஓபன் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு புக்கிங்கும் அடுத்தடுத்து இருக்கு. எந்த அப்டேட்னாலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதே மாதிரி நீங்க புக்கிங்ஸ் ரிலேட்டடான எல்லா வீடியோவும் சேனல்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.